நம்ம வீட்லேயே மருதாணி செடி இருக்குது. மருதாணி வச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி இன்றைக்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு செடியில் இருக்கிற இலையை மட்டுமே அப்படியே அழகாக பறித்து எடுத்துக்கிட்டோம். நான் பறிக்கிற பார்த்துட்டு பாப்பாவும் ஒரு குட்டி பவுல் எடுத்துகிட்டு வந்து மேடமும் கூட சேர்ந்து பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேர் பறித்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு 11 கிட்ட அம்மா வந்து நேற்று வந்திருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ பப்பாயா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஒரு சைடு மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி கனிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டே லைட்டாக ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒன் டைம் வந்து இந்த பப்பாயாக்கு தெரியாமல் அவங்க வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கொடுத்துட்டாங்க. அதை வந்து சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்படி சாப்பிடும் போது தான் இந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிச்சி போய் எப்போயாவது ஒரு தடவை சாப்பிடுவேன். இன்றைக்கி தோணுனால சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கு வந்து ரசம் வச்சு கருவாடு தான் வைக்க போகிறேன். நல்லா சின்ன வெங்காயத்தில் கருவாடு வதக்கி வைக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் வந்து நெய் மீன் கருவாடு எடுத்திருக்கேன். இதை வந்து சீலா கருவாடு கூட சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன நேம்ங்கிறத சொல்லுங்கள். கடாயில் என்ன செய்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சிருந்த கருவாடையும் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான், சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.